ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாடலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மாடலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹7,500 at 8% per annum per 1 year 6 month. ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னா, நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ அதை போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ பிக்கு பதிலாக 7,500 × 8 × இங்கே 1 year 6 monthன்னு இருக்கா. ஸோ 1 year + 6 monthனா ஒரு ஹாஃப் தானே. ஸோ அந்த ஹாஃப், ஸோ அது நமக்கு என்ன வரும்னா 3/2ன்னு வரும். ஓகேவா? அப்போது 7,500 × 3/2 × 8% /100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 4 வரும். ஸோ 12 × 75 எவ்வளோ வரும்னா 900 வரும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த LCM ஆஃப் 3a-1 2a-1 the whole square a² - 1. அதாவது மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூ கொடுத்து. ஸோ இதில் LCM பார்க்கணுன்னா கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 3a-1 அதை 3 × a-1ன்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து 2a-1 the whole square. அப்போனா 2 இருக்குங்க, 2 தடவை a-1 இருக்குது, அதையும் எடுத்துக்கிறணும். அடுத்து a² - 1. இது எப்படி இருக்குன்னா a² - 1², அதாவது a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா a² - 1 அப்போனா a-1 a+1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்சிஎம்மில் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஸோ இந்த 3 இந்த 2 அப்போ 3 × 2 6ன்னு ஆயிரும். அடுத்து இங்கே a-1 ஃபுல்லாக காமனாக இருக்கா, அப்போ a-1 எடுத்துக்கிறணும். பேலன்ஸ் இங்கே ஒரு a-1 இருக்குது, இங்கே ஒரு a+1 இருக்குது. அப்போ a-1 a+1ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 a-1 இருக்கா. ஆப்ஷன் டி 6a-1 the whole square a+1. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஏஜஸ் சம்மு. The present age of Reena and Usha are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Usha and Reena 8 years ago? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழில் இருக்குது. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது கரண்ட்டாக அவங்க 2 பேர்த்துக்கான ஏஜ் ரேஷியோ, ரீனாவுக்கும் உஷாக்கான கரண்ட் ஏஜ் ரேஷியோ எவ்வளோ, ரேஷியோவில் ஏஜ் எவ்வளோனா 24 years and 36 years. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். அப்போ ரீனாவுக்கும் உஷாவுக்கும் என்ன ஏஜாக இருக்கும்? ஸோ இதுலேருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 16 வரும். அடுத்து 36 ஒரு 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 28 வரும். ஸோ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 4 4s are 16 and 7 4s are 28. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இப்படியே போய் போட்டுறக்கூடாது, 4:7 தானே, ஸோ அப்போ ஆப்ஷன் டியாக தான் இருக்கும்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது ரீனா அண்ட் உஷா, ஆனால் அவங்க கடைசியாக கேட்டது உஷா அண்ட் ரீனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 7:4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, 4 typists are employed to complete a work in 12 days. If 2 more typists are added, they will finish the same work in dash days. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள்
கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். ஸோ இது டைம் அண்ட் ஒர்க் ஈஸியாக போட்டுடலாம். என்னென்னா 4 பேர் வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இது வந்து 4 பேரா எக்ஸ்ட்ரா 2 பேர் போகும்போது அவங்களோட வேலை வந்து குறையும். ஸோ டேஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா 2 பேர்னால் 4 + 2 6 பேரா, 6 பேர் சேரும்போது எவ்வளோவா இருக்கும் அது நமக்கு தெரியாது. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 2 வரும். 4 × 2 8. ஸோ ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If 5 persons can do the 5 jobs in 5 days, then 50 persons can do the 50 jobs in dash days. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளில் டேஷ் நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். அதாவது இது எப்படின்னா அந்த டே இன்ட்டு மென் டிவைடட் பை ஒர்க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டோம்னாலே நமக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 5 பேர் 5 வேலையை 5 நாளில் 5 வேலை எப்போவுமே ஒர்க்கை வந்து கீழே தான் போடணும். செஞ்சாங்கன்னா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆயிரும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ x = 5. 50 பேர் 50 வேலையை வந்து 5 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து 5 தான்.